வடசென்னை அரசியலில் பல ஆண்டுகளாக அதிரடி பேச்சால் தனியிடம் பிடித்த ஒருவர், எதிர்க்கட்சிக்கு நேரடி கவுண்டர் கொடுக்கும் ஸ்டைல்ல பிரபலமானவர். இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையின் ஸ்பீக்கராக உயர்ந்திருக்கும் ஜே.சி.டி. பிரபாகரனின் முழு அரசியல் பயணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜே.சி.டி. பிரபாகர் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவர். குறிப்பா நார்த் சென்னை பகுதியில மிகவும் ஃபேமஸ் ஆனவர். சின்ன வயசுலயே அரசியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. மக்கள் தொடர்பு மற்றும் பகுதி வேலைகளில் தீவிரமா ஈடுபட்டு உள்ளூர் அளவில் பெயர் பெற்றவர். அவரின் அரசியல் பயணம் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். உருவாக்கிய ஏடிஎம்கே கட்சியில் தொடங்கியது. பின்னர் ஜெயலலிதா தலைமையிலும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தார். வடசென்னை மற்றும் ராயபுரம் பகுதிகளில் வலுவான ஆதரவை பெற்று பல முறை எம்எல்ஏ-ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் பிரச்சனைகளை டைரக்டா பேசுற ஸ்டைல்னால அவர் சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆனாரு. அரசியல் வாழ்க்கையில பல பிரச்சனையை சந்திச்சாலும் அவரோட பேச்சு திறன் காரணமா தான் எப்பவுமே நியூஸ்ல வரும். 2026 ஜனவரி 3ஆம் தேதி ஜே.சி.டி. பிரபாகர் டிவிகே கட்சியில இணைந்தார். பல ஆண்டுகள் ஏடிஎம்கேல இருந்த அவரு விஜயோட டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தார். அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்னு விஜய் அவரை வரவேற்றார். 2026 தேர்தல்ல சென்னை 1000 லைட்ஸ் தொகுதியில டிவிகே வேட்பாளரா போட்டியிட்டு டிஎம்கே வேட்பாளர் டாக்டர் எழிலனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். சுமார் 15,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் டிவிகே ஆட்சியில முக்கிய மூத்த தலைவரா பார்க்கப்பட்ட அவர் இப்போ தமிழ்நாட்டு சட்டப்பேரவை ஸ்பீக்கரா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ஸ்பீக்கரோட வேலை என்ன பார்க்கலாம். சட்டப்பேரவையில் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது ஸ்பீக்கரின் முக்கிய பொறுப்பு. எம்எல்ஏக்கள் பேச அனுமதி வழங்குவது, சபையில சண்டை அல்லது குழப்பம் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்துவது, சட்ட மசோதாக்கள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை கவனிப்பது, எதிர்கட்சி மற்றும் ஆளும் கட்சி இரண்டையும் சமநிலையுடன் நடத்துவது, இது எல்லாமே ஸ்பீக்கரோட ஒரு முக்கியமான கடமைகள். இதுக்கப்புறம் சபையில யார் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும், அதையும் ஸ்பீக்கர் தான் முடிவு செய்வார். தேவையான நேரத்துல உறுப்பினர்களுக்கு வார்னிங் கொடுக்கவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் ஸ்பீக்கருக்கு இருக்கு. இதுக்கு அனுபவமும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றிய அறிவும் கமாண்டிங் வாய்ஸும் தேவைப்படுது. அந்த மூணும் ஜே.சி.டி. பிரபாகருக்கு இருப்பதனால இந்த பதவி வழங்கப்பட்டதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. ஜே.சி.டி. பிரபாகர்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவரோட அதிரடி மற்றும் நேரடி பேச்சு தான். யார பத்தியும் தயக்கமின்றி நேரா பேசும் ஸ்டைல் அவரோட ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். சுத்தி வளைச்சு பேசாம கருத்தை டைரக்டா சொல்லுவாருன்னு சொல்றாங்க. இதனால அவரோட ஸ்பீச்சஸ் சமூக ஊடகங்கள்ல அடிக்கடிக்கு வைரல் ஆகும். சாதாரண மக்களுக்கு புரிய மொழியில நார்த் சென்னை லோக்கல் டச்சோட பேசுவதனால மக்கள் உடனே கனெக்ட் ஆகுறாங்க. டிவி டிபேட்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் மீட்டிங்ல எதிர்கட்சிக்கு உடனடி கவுண்டர் கொடுக்கும் திறன் அவருக்கு இருக்கு. ஃபேக்ட்ஸ், சர்க்காசம், ஹியூமர், எமோஷன், பஞ்ச் டயலாக் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுறது தான் அவரோட ஸ்டைல். ஏடிஎம்கே காலத்துல டிஎம்கேக்கு எதிராக அவர் பேசிய அக்ரெசிவ் கேம்பெயின் ஸ்பீச்சஸ் மிகவும் பிரபலமானது. டிவிகே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் விஜய்க்கு முன்னாடி இது சாதாரண கட்சி இல்ல, மக்கள் எதிர்பார்த்திருக்கும் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு சோஷியல் மீடியால. ஸ்பீக்கர் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகல. அசம்பிளில ஆர்டர்னு சொல்ற விதமும் ஹியூமரா பேசுறதும் எம்எல்ஏகளை ஹேண்டில் பண்ற கமாண்டிங் டோனும் அவரோட ஸ்டைல்னு சொல்லலாம். மைக் மியூட் ஆனாலும் அவரோட வாய்ஸ் மியூட் ஆகாதுன்னு பல பேரும் இன்னைக்கு கூட சொல்றாங்க. இதுதான் ஜே.சி.டி. பிரபாகரனோட ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நடந்த அரசியல் பயணம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.